வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 14வது நாளாக இன்று பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டம். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்த போலீசார். இந்தியா கூட்டணியில் தமிழக நிலையே புதுச்சேரியில் தொடரும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் 12ஆம் தேதி கூட்டப்பட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. பரிகாரம் செய்வதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கோடி ஜோசியர்களை கைது செய்த போலீசார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி கடந்த 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன் வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் இன்று புதுச்சேரி அரசு மற்றும் கல்வித்துறையை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையில் நின்று போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கூட்டணியில் தமிழக நிலையே புதுச்சேரியிலும் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு நிதி ஏதும் ஒதுக்காமல் தேர்தலுக்காக புதுச்சேரி மக்களை ஏமாற்ற பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகிறார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சார்பில் 22 தொகுதிகளில் பாத யாத்திரை நடத்தியதாகவும், இதில் புதுச்சேரியில் தற்போது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை தவிர்த்துவிட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் ஏற்பட்டுள்ளதை அறிந்து கொண்டதாகவும், மேலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதன்முறையாக இதுபோன்ற பாத யாத்திரை நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரிக்கு கடந்த தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். இப்போது தேர்தல் நெருங்குவதால் புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை அறிவிப்பாரா, நிதி கமிஷனில் புதுச்சேரி சேர்க்கப்படுமா, புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்வார்களா, சிறப்பு நிதி கொடுப்பார்களா, மூடப்பட்ட பஞ்சாலைகள், கூட்டுறவு நிறுவனங்களை திறந்து நடத்த பிரதமர் நிதி உதவி வழங்குவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இதில் எதுவும் நடக்காது என்றும், ஒப்புதலுக்காக வந்து புதுச்சேரி மக்களை ஏமாற்ற பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்றுள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரிக்கான எந்த திட்டத்தையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டவில்லை என்றும், புதுச்சேரியில் தினமும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும், இங்கு நடப்பது அரசு ஊழியர்கள் விரோத ஆட்சி என்றும், இதற்கெல்லாம் பொறுப்பேற்று இந்த ஆட்சியாளர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும், மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு திமுக கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை நடத்துகிறதே என்று கேட்டதற்கு, கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் கட்டுப்படும் என்றார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கூட்டணி விஷயத்தில் தமிழகத்தில் எந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும், அதுதான் முறை என்றும் கூறிவிட்டு வந்துள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாகவும், 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகிறார் எனவும் சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் செல்வம், 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக வருகிற 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுவதாகவும், அன்றைய தினம் 2026 மற்றும் 2027ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என கூறினார்.
மேலும் வரும் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், எத்தனை கோடிக்கான திட்டங்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும், அது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தான் அறிவிப்பார் என்றும் கூறினார். இருப்பினும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்குமாறும், அதனை தொடங்கி வைக்குமாறும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றார். சட்டப்பேரவைக்கு புதிய கட்டிடத்தை வேறு ஒரு இடத்தில் கட்டுவதற்கான திட்டப்பணிகள் எல்லாவற்றையும் முடித்து தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், இந்த திட்டம் 657 கோடி ரூபாயில் தீட்டப்பட்டுள்ளதாகவும், இதற்கான நிதியை மத்திய அரசு கடனாக வாங்கிக் கொள்ளுமாறும், 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பிக் கொடுத்தால் போதும் என்றும், அரை பைசா வட்டியில் இந்த கடனை பெற்றுக் கொள்ளுமாறு மத்திய அரசு 2025 டிசம்பர் மாதமே ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது இந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்குமாறும், அதற்கான அடிக்கல் நாட்டுமாறும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் எனவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி திமுக அமைப்பாளர் இரா சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9 மணிக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஏஎஃப்டி திடலில் ஒன்று கூடி ஜெகத் ரட்சகன் எம்பி, மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஒதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும், அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், துணை அமைப்பாளர்கள் ஏ.கே. குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், யோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் கல்குவாரி சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர் கதிரவன் மற்றும் புகைப்படவியலாளர் ஜெபஸ்டின் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் அவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி, அவர்கள் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடத்தினர். இந்நிலையில் தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அங்கு விரைந்து சென்று கல்குவாரியில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், அதேபோல பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மேலும் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு தபால் அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது.
தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா எம்.எல்.ஏ. மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்.எல்.ஏ. தலைமையில் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அறிஞர் அண்ணாவிற்கு புகழஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் பரிகாரம் செய்வதாக கூறி நகைகளை அபேஸ் செய்து சென்ற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த போலி ஜோசியர்களை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமலவல்லி, வயது 59. இவர் வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி ஜோசியம் பார்ப்பதற்காக கூறி காலை 11 மணிக்கு 2 பேர் வந்தனர். அவர்கள் கோமலவல்லி வீட்டில் செய்வினை வைத்துள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என தெரிவித்தனர். இதனை உண்மை என நம்பி அவரும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தார். அப்போது பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என கூறவே கோமலவல்லி 2 கிராம் மோதிரம், 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். மேலும் பரிகார பூஜைகளுக்காக 18,600 ரூபாயும் வாங்கினார். பரிகாரம் செய்ய வாங்கிய நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட செய்து பூஜை செய்துள்ளனர். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் போது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் மாலை 6 மணிக்கு பின் பாத்திரத்தில் இருந்த மஞ்சள் நீரில் இருந்த நகைகளை காணாமல் திடுக்கிட்டார். அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இந்த நூதன திருட்டு தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமலவல்லி வீட்டிற்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் புதுவை ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு வயது 39, மிக்கில் வயது 30 என்பதும் கோமலவல்லி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகைகளை திருடி சென்றதையும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து சின்னராசு, மிக்கில் ஆகியோரை போலீசார் கைது செய்து மோதிரம் மற்றும் கம்மலை கைப்பற்றி அவர்களை கைது செய்தனர். திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு 3,16,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு இலவசமாக தேநீர் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும், பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் கபாலி ஏற்பாட்டின் பேரில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தேநீர் விருந்துடன் விமர்சையாக கொண்டாடினர். அதன்படி கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள டீ கடையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினார். சாலையில் சென்ற பொதுமக்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. பட்டு வேட்டி சட்டையுடன் கையில் ஆள் உயர சாக்லேட் மாலையை வைத்துக் கொண்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு இளைஞர்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர்.
அரியாங்குப்பம் தொகுதி காக்காயன்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் 500 பெண்களுக்கு ரோஜா பூ செடிகளும் வழங்கினார். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு கிராம இளைஞர்கள் சார்பில் ஆள் உயர மெகா அளவில் சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ஐஸ் ரவி, தட்சிணாமூர்த்தி, அப்பு, ஏழுமலை, செல்வம் மற்றும் காக்காயன்தோப்பு பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் 13வது விளையாட்டு தின விழா மற்றும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் 13வது விளையாட்டு தின விழா மற்றும் ஆண்டு விழா 2 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றன. கல்வியோடு கலை மற்றும் விளையாட்டு திறன்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த விழாக்களில் பல்துறை சாதனையாளர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை பேராசிரியர் ராம்மோகன் சிங் விளையாட்டு வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் உடற்தகுதி குறித்து உரையாற்றினார். அடல்ட் எஜுகேஷன் அண்ட் மிட்டேயின் துணை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் மாணவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் முன்னெடுப்புகள் குறித்து பேசினார். வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் மாணவர்களிடையே ஒழுக்கம் மற்றும் சமூக பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மைதானத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு மற்றும் தடகள போட்டிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2ஆம் நாள் விழாவானது மாணவர்களின் கலை திறன்களை வெளிப்படுத்தும் ஆண்டு விழாவாக அரங்கேறியது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஊடகவியலாளர் மற்றும் தமிழா நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவுடையப்பன், சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி டாக்டர் ஆர் அருண்குமார் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கல்வியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியின் ஆண்டறிக்கை பள்ளி முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டது. மேலும் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் பள்ளியின் முதல்வர் சுதா அவர்களும் பள்ளியின் தலைமை கணக்காளர் கருணாகரன் அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தைப்பூச விழா உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகப்பெருமான் கோவில்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சுந்தரராஜன், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டு இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.